இன்றைய வார்த்தை, இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை. இன்றைய நாளில் 27ஆம் தேதி 11வது மாதம் 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இந்த அதிகாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. ரோமர்கள் நிறுவம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்திலே வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரோமர்கள் நிறுவத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் இப்படியாக இந்த வார்த்தையை எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், ஆதலால் இக்காலத்து பாடுகள் நம்மிடத்திலே வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அருமையான கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் பாடுகளோடு இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த பாடுகள் எல்லாம் இந்த நாட்களிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு மகிமைக்கு உரிய கிரீடமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த மகிமையை நாங்கள் இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், அந்த பாடுகள் எல்லாம் அந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு மறைவான ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். அதை இந்த பூமியிலே நாங்கள் இந்த நாட்களை கண்டுகொள்ள முடியாது. ஆனால் அவருடைய பிரசன்னத்தை இந்த நாட்களை உணர்ந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவைகள் எல்லாம் ஒரு மறைக்கப்பட்ட பொருளாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. வேதத்தை எடுத்து இந்த நாட்களை சற்று வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் அவனுக்குரிய கிரிகையின்படி என்னுடைய பலன் வருகிறது என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே சொல்லியிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த கிரிகைகள் என்ன என்று பார்க்கிற வேளையிலே தேவன் மறைத்து வைத்திருக்கிற ஒரு மகிமை. என்னுடைய பிள்ளை எவ்வளவு பாடுகளை அனுபவிக்கிறான், என்னுடைய மகள் இந்த நாட்களே எவ்வளவு பாடுகள் உபத்திரவங்களை இந்த நாட்களை அனுபவிக்கிறார். அப்படியானால் இந்த மகிமையை அவர்களுக்கு கடைசியிலே இந்த நாட்களிலே நான் கொடுத்து இந்த நாட்களிலே நான் அவர்களை இந்த நாட்களை அணைத்து கொள்ளுவேன் என்பதுதான் அந்த மகிமைக்குரிய காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறது. அதை இந்த நாட்களிலே பாருங்கள், ஆவியிலே உணர்ந்த இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் இப்படியாக எழுதுகிறார், அந்த மகிமைக்கு நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த மகிமைக்கு ஈடான காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம் என்பதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் பாருங்கள், இங்கே 17வது வசனத்தை வாசியுங்கள். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாவேன், தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளியுமாக இருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியே ஆகும். அப்ப இன்றைக்கு பாருங்கள், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எப்படி மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே ஆண்டவர் இந்த நாட்களிலே நெருக்கப்பட்டார், வையப்பட்டார். இந்த நாட்களிலே மற்றவர்களா இந்த நாட்களை பார்க்கிற வழியில் ஒடுக்கப்பட்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகந்தரம் அவரை கல்லறிந்து கொல்லும்படியாக அந்த நாட்களில் செயல்பட்டார்கள். கடைசியாக அவரையே அந்த சிலுவை மரணத்துக்கு இந்த நாட்களை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். பாடுகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கல்வாரியிலே பாடுகள் இந்த நாட்களிலே வியாகுலப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, காட்டி கொடுக்கப்பட்டார். அது மட்டுமல்ல, கசையடிகள் பாருங்கள், தாடை மயிர் அங்கே புடுங்கப்பட்டது, சிரசிலே முள்முடி, கைகளிலே ஆணிகள், கால்களிலே ஆணிகள், விழாவிலே குற்றப்பட்டார், முதுகு உழுத நிலத்தை போல் இந்த நாட்களே இருந்தது. இப்படியான பாடுகளை இந்த நாட்களை அனுபவித்து அவர் அங்கே செல்லுகிற வேளையிலே பிதாவாகிய தேவன் ஒரு மகிமையை கொடுத்தார். என்னவென்றால், அவருடைய வலது பார்சத்திலே அவர் உட்கார்ந்திருந்து எங்களுக்காக அதாவது மனுஷர்களுக்காக பரிந்து பேசும்படியாக அந்த நாட்களிலே தேவன் அந்த கிருபையை கொடுத்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அதே வண்ணமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் மரிக்கிற வேளையிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை,
பாடுகள் உபத்திரவங்களை அனுபவித்து நாங்கள் மரிக்கிற வேளையிலேயே தேவன் அங்கே வேதம் சொல்லுகிற பாருங்கள், கிறிஸ்துவுடனே கூட நாங்கள் மகிமைப்படும்படிக்கு, அப்படியானால் அவரோடு சேர்ந்த அந்த மகிமையை நாங்கள் அனுபவித்து கொள்ளும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியே அந்த மகிமையை இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே தருவார். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே பாடுகள் உபத்திரவங்கள் இருக்கிறதா, ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். இந்த நாட்களிலே அங்கே அது தேவன் உங்கள் மூலமாய் மகிமைப்படுகிறார். அது மட்டுமல்ல, உங்களை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் அப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது. கர்த்தர் தானே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.